வெறும் ஊறுகாய், வெறும் சோறு, ஒரு குழம்பு இல்ல, எதுவுமே இல்ல. கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா. கம்பம் சட்டமன்ற தொகுதி 2 திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக ஜெகநாத் மிஸ்ரா நிற்கிறார். திமுகவில் 25 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த முறை வாய்ப்பு தாருங்கள் என்று 82 வயதில் ஒரு முதியவர் நிற்கிறார். ஒரு 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, ஒரு 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து, 5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்த அதிமுகவை சேர்ந்தவர் 79 வயதில் சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு கேட்டு நிற்கிறார். 2 பேர்த்துக்கு மத்தியில் இளைஞராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி விஜயினுடைய வேட்பாளராக ஜெகநாத் மிஸ்ரா நிற்கிறார். இந்த 3 பேரில் கம்பம் தொகுதி முழுவதும் பரவலாக பேசப்படுகிற விஷயம், ஒரு இளைஞர் இதுவரை இந்த மண்ணில் பிறந்ததற்காக கொரோனா காலங்களில் இந்த பகுதி மக்களுக்கு 2 ஆண்டுகள் இவருடைய பயன்பாடு என்பது மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக கொரோனா காலங்களில் வீடுகளில் அனைவரும் முடங்கியிருந்த நேரத்தில் அந்த பகுதி மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், உதாரணமாக அரிசி கொடுப்பது, காய்கறி கொடுப்பது, கொரோனா காலத்தில் கோவிக்சின் ஊசியை சொந்தமாக வாங்கி அந்த பகுதி மக்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று செய்த விஷயம் என்பது கம்பம் தொகுதி முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. அதே மாதிரி ஜாதிகளை மதங்களை கடந்து இன்னைக்கு வரைக்கும் கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை என்று வாரி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். அனைத்து ஜாதி சமூகங்களும் இன்றைக்கு ஜெகநாத் மிஸ்ரா என்பவர் வர வேண்டும் என்ற எண்ணம் அரசியலை கடந்து நிற்கிறது. எல்லா இடங்களிலும் விசில் சத்தம் பலமாக கேட்கிறது. எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு அவருடைய பெற்றோர்களை எனக்காகவாவது விசிலுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி வீடுகளில் இன்றைக்கு பேசுவதாக பரவலாக எல்லா பகுதி மக்களும் சொல்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இந்த பகுதியில் ஜெகநாத் மிஸ்ராவை உறவுக்காரராக பார்க்கிறார்கள். அவருக்கு இந்த முறை வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் பார்த்தா இன்னைக்கு கோவில் குடமுழுக்கு அப்படின்னா இன்னைக்கு ஜெகநாத் மிஸ்ராவினுடைய நன்கொடைகள் இல்லாத கோயில்கள் இல்லை. அன்னதானம் என்றால் ஜெகநாத் மிஸ்ராவினுடைய நன்கொடை இல்லாமல் இல்லை. எல்லா பகுதி மக்களுக்கும் பரிச்சயமானவராக இருக்கிறார். நிச்சயமாக இவர் வெற்றி பெற்றால் இந்த பகுதி மக்களுக்கு நிறைய கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு மக்களிடம் இருக்கிறது. அதே மாதிரி 2 வேட்பாளர்களை பார்க்கும் பொழுது 25 ஆண்டுகாலம் இருந்தாலும் கம்பம் பகுதிகளில் எந்தவித நலத்திட்ட உதவிகளும், குறிப்பாக அரசு கலை கல்லூரி என்பது 25 ஆண்டு காலத்தில் எங்கும் இல்லை. தொழிற்சாலைகள் இல்லை. சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. 18ஆம் கால்வாய் திட்டம் என்பது இந்த பகுதியில் விவசாயத்திற்கு முக்கியமான திட்டம். 18ஆம் கால்வாய் திட்டம் என்பது இன்றைக்கு சீரழிந்து குப்பை மேடாக, மதுப்பாட்டுகள் இருக்க பகுதியாக, கழிவுகள் இருக்க பகுதிகளாக இருக்கிறது. 2 வேட்பாளர்களும் இதுவரை எதையுமே செய்யவில்லை. குப்பை மேடுகளாக இன்றைக்கு கம்பம் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி என்பது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. ஆகவே கம்பம் சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்கு மட்டும் 30 வயதிற்கு கீழ் 55,000 வாக்குகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. போகிற போக்கில் ஈஸியாக கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஜெகநாத் மிஸ்ரா என்றவர், விஜய் ஒரு பக்கம், அதே போல் ஜெகநாத் மிஸ்ரா என்பவருக்கு எந்த அலிகேஷனும் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. வருபவர்களுக்கு வாரி கொடுக்கிற வள்ளலாக இருக்கிறார். இளைஞர்களோடு இணக்கமாக இருக்கிறார். எல்லா ஜாதி மதங்களோடும் இணக்கமாக இருக்கிறார் என்ற பெயர் இருப்பதால் இந்த முறை கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஜெகநாத் மிஸ்ரா நிச்சயமாக வெல்வார். விசில் சத்தம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் கேட்கும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நம்முடைய தமிழ் காவேரி சேனல் தொகுதி உலா அடுத்து 2026 ஆட்சி பிடிப்பது யார் என்கின்ற அந்த கணிப்பின் அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் டீம் கம்பம் தொகுதியை வலம் வந்தோம். ஒரு வார காலமாகவே கம்பம் தொகுதி பல்வேறு வகையில் அலசி பார்க்கின்ற போது, நாங்கள்லாம் கம்பத்தில் சின்ன வயசில் விளையாடும் போது அப்போவே போர்டுகளில் எலெக்ஷனில் ராமகிருஷ்ணே ஜக்கைன்னு எழுதியிருப்பாங்க. அவர்கள் இன்னமும் இந்த அளவுக்கு மார்க்கண்டேயர்களாக என்றும் 16 திரும்ப திரும்ப எலெக்ஷன்லையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க தேர்தலேங்கிறத ஆச்சரியமாக பார்க்க முடியுது. அந்த வகையில் இன்னைக்கு பல்வேறு கிராமங்களை சுற்றி வலம் வந்ததில் இளைஞர்கள் மத்தியில்
அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எல்லா வகையான இளைஞர்கள் மத்தியில் ஜெகநாத் மிஸ்ரா என்கின்ற ஒரு பெயர் அழுத்தமாக உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருவரையும் திக்குமுக்காட வச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம், அவரு பணத்தை அள்ளி இறைக்கவில்லை. தேர்தலுக்காக 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே, பல வருடங்கள் கரோனா காலத்தில் அவர் மிகப்பெரிய சேவைகளை செய்தவர். தமிழகம் முழுக்க ஏழைகளை தத்தெடுத்து உதவுபவர், வாரி வழங்குகின்றவர். 7ஆம் வள்ளலை கடந்த 8வது வள்ளல் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவருடைய கணிப்புப்படி 2வது இடத்துல இருக்கிறார். மிக நெருக்கமா வந்துகிட்டு இருக்கார். இன்னும் வேலைகளை தீவிரப்படுத்துகிற போது திருச்சி கிழக்கிலிருந்து விஜய் அவர்களோடு சேர்ந்து சட்டமன்றம் செல்வார் என்பது உறுதியான உறுதி. இந்த கணிப்புகளை பாருங்க.